வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம விதைகள் எதுவும் இன்னைக்கு போட போறதில்ல. நாளைக்கு வந்து கண்டிப்பா போடுவேன். ஏன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மண்ணெல்லாம். இன்னைக்கு வந்து பாருங்க, நம்ம பயங்கர வெயில் அடிக்குது. காலையில போம்போது தண்ணி விடுறது, வந்துறது இறங்கி. அதே மாரி ஈவினிங் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வந்துறது. இன்னைக்கு அப்டேட்ஸ் பாருங்க. இது வந்து என்னன்னா செண்பகப்பூ. இது வந்து ஒரு ரேர் வெரைட்டி. ஒரு எல்லோயிஷா தான் இருக்கும். ஆனா வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பீச் கலர் மாரி தெரியுது பாருங்க. இது எப்பவுமே இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. நான் காஸ்ட்லியா வாங்குன செடிங்களே இதுதாங்க. ரூ. 650 ஒரு செடி அப்போ வாங்குனேன் 2 வருஷம் முன்னாடி. டெய்லி ஒரு பூ பூக்கும். ஆனா இன்னைக்கு தான் 2 பூ பூத்திருக்கு பாருங்க. இதுலேருந்து தான் அத்தர் அப்படின்ற ஒரு சென்ட்ட தயாரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இது ரொம்ப வாசனை. அதாவது வாசனைன்னா ரொம்ப ஹெவியா இருக்காது. மைல்டா சூப்பரா இருக்கும். ஒரு பூ வச்சுட்டு போனாலே போதும், நமக்கு நல்ல ஒரு சுகந்தமான வாசனையா இருக்கும். நெறைய மொட்டுக்கள் விட்டுருக்கு. இது வந்து சம்மர்ல நெறைய பூக்கள் பூக்கும். இங்க பாருங்க, நெறைய மொட்டுக்கள் இருக்கு. இன்னைக்கு 2 பூ பூத்திருக்கு. போனோனே மாடியில பார்த்தோனே அதாவது போனோனே ஏதோ ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்குதேன்னு பார்த்தா, இது 2 பூ பூத்திருக்கு. அதனால பூத்துடுச்சு. நான் கவனிக்கவே இல்ல. அ நல்லா பூத்து போனதால நல்ல வாசனை அப்படியே போனோனே காலையில தான். அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த வாசனை எல்லாம் போயிடும். ஆனா இது வந்து நம்ம ஆயில்ல சேர்க்கும்போது நமக்கு நல்ல பலன் குடுக்குங்க. அ நம்ம ஆயில் காய்ச்சும்போது இத சேர்த்து காய்ச்சிக்கலாம். அடுத்தது முக்கியமான அப்டேட்ஸ் பாருங்க. இப்ப 15 டேஸ் கிட்ட ஆகுது நம்ம மாடி தோட்டத்த காட்டி. அந்த 15 நாள்ல இந்த மாமரத்தில பாருங்க, பங்கனப்பள்ளி நல்லா பெருசாயிடுச்சு. அ 25 காய் கிட்ட இருந்தது. அப்புறம் இப்ப நல்லா பெருசானதுல ஒரு 10 மட்டும் தான் நல்ல ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கு பாருங்க. பெரிய பெரிய சைஸா வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசாவணும். பறிச்சா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இங்க பாருங்க, பங்கனப்பள்ளி மாடி தோட்டத்தில சூப்பரா காய்ச்சிருக்கு. ஆனா 10ஏ 10 தான். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து 25 காய் கிட்ட இருந்தது. போன வருஷம் சுத்தமா காய்க்கவே இல்ல. இந்த வாட்டி வந்து நெறைய பிஞ்சுகள், பூக்கள் எல்லாமே விட்டிருந்தது. இருந்தாலும் வந்து ஒரு 10 காய் மட்டும் தான் நல்லா ஸ்டெடியா நிக்குது பாருங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். மாடி தோட்டத்தில 10 காய் நிக்கிறதுன்றதே பெரிய விஷயம் தாங்க. அதுவும் தொட்டியில நம்ம வைக்கும்போது, இன்னும் நெறைய பூக்கள் எடுக்கும்னு நெனைக்கிறேன். புது புது இலைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. பூக்கள் எடுத்து பிஞ்சுகளும் விடும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இது சொல்ல முடியாது. இது பாருங்க எவ்வளோ சூப்பரா கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்க. மாடி தோட்டத்தில இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அம் நெறைய மரம் வச்சிருக்கேன்னு சொன்னேன். 6 மரம். ஆனா இந்த ஒரு மரத்தில மட்டும் தான் இந்த வாட்டி நல்ல காய்கள் குடுத்துருக்கு. பக்கத்தில இருக்க மரம் வந்து இப்ப தான் புதுசா இலைகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ புதுசா இலைகள் எடுத்தா இப்ப பாருங்க, தொட்டியில தான் வச்சிருக்கேன். புது இலைகள் எடுக்கும்போது புதுசா பூக்கள் பூக்கும்னு நம்புறேன். அ அது அது வந்து தாய்லாந்து வெரைட்டி. இப்போ அப்டேட்ஸ் என்னன்னா, நம்மளுடைய யானைத்தந்த வெண்ட பாருங்க சூப்பரா வந்துட்டுருக்கு. வெயில்ல வாடல ஒண்ணால. ஆனா கத்திரிக்காய் செடி மட்டும் வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டுருக்கு. இது வந்து நம்மள கேப்சிகம் குடமிளகா போட்டதுல ஒரே ஒண்ணு தான் நல்லா முளைச்சு வந்திருக்கு. இது பாருங்க, இது வந்து வெண்டைக்கா தான். அது கூட வச்ச வெண்டைக்கா தான். அது நல்லா வளர்ந்துருக்கு. இயற்கையோட நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்தது அவுரி. அவுரி வந்து பொடி வாங்கி போட்டு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. அதனால வந்து அவுரி செடிய வச்சிடலாம்னு சொல்லிட்டு விதைகள் போட்டா சூப்பரா வளர்ந்து வந்துட்டுருக்கு. அவுரிய வந்து நம்ம அப்படியே அரைச்சு தலையில போட்டா எப்படி இருக்குன்றத பத்தி நான் போடும்போது காட்டுறேன். இங்க பாருங்க, இதுதான் வந்து கத்திரிக்காய். வளரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கு. இந்த வெயில்ல மட்டும் நம்ம கொஞ்சம் ரொம்ப லேட் பிக்கப்பா தான் இருக்குங்க எல்லாமே. அடுத்தது இது 3வது தடவையா பாருங்க, இது நம்ம சொடக்கு தக்காளி சூப்பரா காய்ச்சிருக்கு. ஒரே செடி தான். ஒரே ஒரு செடியிலே நெறைய காய்கள் குடுத்துருக்கு. இந்த சொடக்கு தக்காளி வச்சு ஒரு டிஷ் பண்ணத நான் காட்டுறேன். அ கடைசியா காட்டலான்னு நெனச்சிட்டு இருக்கேன். அது வந்து இல்லன்னா வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா பண்ணா சூப்பரா வந்தது. இந்த மாரி பெரிய சைஸா இருந்தா வந்து சொடக்கு தக்காளி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கின் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஆனா புளிப்பு தன்மை நல்லா இருக்குங்க. புளிப்பா இருக்கு. தக்காளி மாரியே நல்லா புளிச்சிருக்கு. அதனால வந்து தக்காளி கம்மி பண்ணிட்டு இந்த குழம்பு வைக்கும்போது சொடக்கு தக்காளிய வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது இது பாருங்க, பீன்ஸ். இது வந்து புதுசா போட்டது. இதுவும் அப்படிதான். வரலாமா வேணாமான்னு யோசிச்சு யோசிச்சு ரொம்ப ஸ்லோவா வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதுக்கு வந்து ஊட்டச்சத்து குடுத்தீங்கன்னா நல்லா வரும்னு நெனைக்கிறேன். அடுத்தது முக்கியமான விஷயம், நம்ம துத்திக்கீரை பாருங்க. இந்த வெயில் காலத்துல கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து என்னன்னா, வெளியில ஹோட்டல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ஆசன வாயில நமக்கு வந்து எரிச்சல் இருக்க தான் செய்யும். அப்போ வந்து இந்த துத்திக்கீரைய நம்ம சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா க்யூர் ஆயிடும். அப்படியே கூட இலைய பறிச்சு நான் வந்து சின்ன வெங்காயத்த வச்சு சாப்பிட்டு பார்த்தேங்க. சூப்பரா இருக்கு. அதாவது கொஞ்சம் சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் உடம்புக்கு நல்லது மருந்துன்றதால நம்ம கண்டிப்பா அத எடுத்துக்கணும். இதுல நெறைய விதைகள் வந்திருக்கு பாருங்க. நெறைய பூக்கள் வந்திருக்கு. முதல்ல இந்த விதைகள்லாம் சேகரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா, இனிமே வந்து நம்ம அடிக்கடி நெறைய யூஸ் பண்றதுக்கு இந்த விதைகள் வந்து போட்டா சூப்பரா முளைச்சு வரும்.
விதைகள் தான் நெறைய பேர் கேட்டிருக்காங்க. பக்கத்துல இந்த வீடியோ பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து எனக்கு இந்த விதை வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால வெளி ஆளுகளுக்கு என்னால குடுக்கவே முடியலங்க. பக்கத்துல இருக்கவங்க கேட்டாலே அவங்களுக்கே குடுத்துறது. நெறைய விதைகள் வந்திருக்கு. நாமளும் நெறைய விதைகள போட்டு உற்பத்தி பண்ணணும். இது வெயில் காலத்துல சூப்பரா வளர்ந்து வந்துட்டுருக்கு. துத்திக்கீரை பத்தி சொல்லவே வேணாம். எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த துத்திக்கீரையும், சொடக்கு தக்காளியும் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்றதே கிடையாது. ஆனா வந்து இந்த துத்திக்கீரைய நெறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சே நெறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூலத்துக்கெல்லாம் அதாவது மோஷன் போனா பிளட்டா வரும். அவங்கலாம் இந்த துத்திக்கீரைய சமைச்சு சாப்பிடும்போதோ, இல்ல அப்படியே பச்சையாவே இலைய வந்து சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டா சூப்பரா சரியாயிடுது. கொஞ்சம் லேசா எரிச்சல் இருந்தாலே நம்ம வந்து இத யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதனால விதைகள் நெறைய சேகரிச்சு வச்சிருக்கேன். நெறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் வந்து விதைகள் போட்டு செடியாவே குடுத்துடலான்னு இருக்கேன். ஏன்னா விதைகள் குடுத்தா சில டைம் வளர மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. நம்ம வளர்த்து செடியாவே குடுத்துடலான்னு இருக்கேன். இத வந்து நல்லா காய வச்சு ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டைம் கிடைக்கும்போது நான் வந்து ஒரு கவர்ல போட்டு ரெடி பண்ணலான்னு இருக்கேங்க. எல்லாமே இப்ப பறிச்சாச்சு. துத்திக்கீரைய வந்து சமைச்சு சாப்பிட்டா நல்லாருக்கும்னு சொல்றாங்க. நான் கீரை இதுவரை சமைச்சதே கிடையாது. இலைய மட்டும் சாப்பிட்டுருக்கேன். சின்ன வெங்காயத்தோட சாப்பிடும்போது ஒரு மாரி மண்ணு மாரி தான் இருக்கு அந்த இல. சுமாரா தான் இருக்கு. ஆனா மருந்து என்ற முறையில நம்ம எடுத்துக்கும்போது, கண்டிப்பா இது வந்து க்யூர் ஆகுது. அது எரிச்சல்லாம் ஒரு 2 நாள்லயே சரியா போயிடுதுங்க. 2 நாள் சாப்பிட்டாலே போதும். உடனே சரியா போயிடுது. இந்த வெயில் காலத்துக்கு நம்ம கண்டிப்பா துத்திக்கீரை எல்லாருக்குமே தேவைப்படும். அதனால விதைகள் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது நல்லா காய வச்சு ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம புதுசா போட்டு முளைக்க வைக்கலாம். அ அதனால எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. பக்கத்துல கேட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் குடுக்கணும். நல்லா காய வச்சுக்கலாம். வரும்போது இந்த துத்திக்கீரைய விதைய எடுக்கணும்ன்ற ஐடியாலயே வரல. பார்த்தா நெறைய இருந்தது. அப்புறம் வெடிச்சு வெளியிலலாம் பட்டு வீணா போயிடும்னு சொல்லிட்டு தான் வேற வேற இடத்துல வச்சு முளைக்கும். அது முளைச்சாலும் சில டைம் தரையில பட்டுடுச்சுன்னா வீணா போயிடும். அதனால வந்து பெருக்கி நம்ம எடுத்து போட்டுருவோம் பாருங்க. அதனால வந்து இந்த கீரைய இப்போ வந்து நம்ம இந்த விதைகள எடுத்து சேகரிச்சு வச்சுக்கலாம். இந்த வெயில் காலத்துல விதைகள் சேகரிக்கிறது இதுதான். இந்த விதை தான் நான் சேகரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இங்க பாருங்க நம்மளுடைய ஏர் பொட்டேட்டோ சூப்பரா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இதுவும் வெயில் காலத்துல வளரக்கூடிய ஒரு கொடி வகை தான். இது ரொம்ப நல்லா வளரும்னு சொன்னாங்க. கண்டிப்பா அது நல்லாவே வளர்ந்துருக்குங்க. இதுதான் நான் முதல் டைம் போடுறது. 3 விதைகள் வாங்கியிருந்தேன். 1 வந்து ரூ. 60. ஆனா வந்து 2 நல்லா முளைச்சு வந்தது. வீட்ல போட்டு வச்சிருந்தேன். 2 மாசம் முன்னாடி வாங்குனது. அது வீட்ல அவங்களே சொல்லி தான் குடுத்தாங்க. முளைச்சு வந்த பிறகு நீங்க நட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா 2 முளைச்சு வந்திருந்தது. சரி 1ம் முளைச்சு வந்துரும் அப்படின்னு நினைச்சு நட்டு விட்டேன். ஆனா அந்த 1 வரவே இல்லங்க. இந்த 2 நல்லா முளைச்சது மட்டும் சூப்பரா வந்துட்டுருக்கு. இத வந்து நம்ம கொடி பக்கத்துல, பந்தல் பக்கத்துல எடுத்து போய் வச்சு கொடி ஏத்தணும். அடுத்ததா இந்த சம்மர்ல வந்து ஆ பூக்கள் எடுத்திருக்க பழமரம் எதுன்னா, நம்மளுடைய சீத்தாப்பழம் தான் பாருங்க. எக்கச்சக்கமான பூக்கள் எடுத்திருக்கு. சீத்தாப்பழம் நம்மகிட்ட எத்தன மரம் இருக்குன்னா, மாடியில வந்து 1, 2, 3, 4 மரம் வந்திருக்கு. இது எல்லாமே விதைகள் போட்டது தான். எதுவுமே நான் வந்து கடையில வாங்கிட்டு வந்து வச்சதே கிடையாது. நர்சரிலேருந்து வாங்கல. விதைகள் போட்டாலே சூப்பரா வளருது. இது வந்து நல்ல பெரிய சைஸா வளருங்க. போன தடவ வந்து ஒரே ஒரு பழம் தான் நின்னது. முதல் தடவைன்றதால ரொம்ப சைஸ் பெருசா இருந்தது. கடையில வாங்குறத விட பெருசா இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாவும் இருந்தது. இந்த தடவ நெறைய பூக்கள் எடுத்திருக்கு. இது எத்தன பூக்கள் நிக்கும்னு தெரியல. இப்போ வந்து பழமரங்கள்ல இதுதான் பூக்கள் எடுத்திருக்கு. சீத்தாப்பழம். அ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம போட்ட கொத்தவரங்கா பாருங்க. சூப்பரா வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஆனா நெறைய விதைகள் 4 விதைகள் போட்ட ஒரு தொட்டியில, 2 மட்டும் தான் வந்திருக்கு பாருங்க ஒரு தொட்டியில. இதுவும் வாடாம சூப்பரா இருக்கு. இதுவும் வெயில் காலத்துல போடக்கூடிய விதைகள்ல இதுவும் ஒண்ணுங்க. இன்னொரு தொட்டியில போட்டா அது சுமாரா தான் வந்துட்டுருக்கு. என்னன்னு தெரியல. இதுல போட்டது நல்லா வந்திருக்கு. இன்னும் ஒரு ஒரு 1 வீக்ல வந்து இது வந்து காய்கள் குடுக்க ஆரம்பிக்கும். கொத்தவரங்கா பத்தியும் நம்ம நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அடுத்ததா இங்க பாருங்க நான் போட்ட ஜினியா. உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக அந்த விதைகள் எடுத்து சும்மா அந்த தொட்டியில போட்டு விட்டுருந்தா சூப்பரா வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஜினியாவும் இந்த சீசன்ல வெயில் காலத்துல சூப்பரா வளரும். சும்மா நீங்க அந்த பூக்கள்லேருந்து விதைகள் எடுத்து போட்டாலே வந்துருங்க. கடையில நர்சரில வாங்கணும்னு அவசியமே கிடையாது. அடுத்ததா வந்து சம்மர்ல பாருங்க ரோஸ் செடியும் சூப்பரா பூக்கள் எடுத்திருக்கு. ஆ இன்னும் இது கட்டிங்ல இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. இது புதுசா நம்ம வந்து ரெடி பண்ணணும். அது எப்படி பண்றதுன்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஒரு ரோஸ்ல வந்து 3லேருந்து 5 வருஷம் வரையும் தான் ஒரு செடி இருக்கும். அதனால புது செடிகள் நம்ம உருவாக்கிக்கணும். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. ஓகே.